الحمد لله الحمد لله الأكرم الذي خلق الإنسان وكرم وعلمه من البيان ما لم يعلم فسبحان الذي لا يحصى امتنانه باللسان ولا بالقلم ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أوصيكم عباد الله أولا بتقوى الله. قال الله تعالى بالقرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إلا من أتى الله بقلب سليم. قال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت أو كما قال عليه الصلاة والتسليم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அம்ம நவாலஹு அவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை ஒன்றுவிடாமல் பின்பற்றிய சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், மேலும் இந்த ஜும்ஆவில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம்முடைய உடலில் இரண்டு பகுதியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒன்று வெளிரங்கம், இன்னொன்று உள்ரங்கம், அதான் ரூஹ். இந்த இரண்டிலே எது அசலானது, எது உண்மையானது என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது ரூஹாகும். ரூஹ் என்பதுதான் முக்கியமானது. ரூஹ் என்பது உடல். இந்த ரூஹுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாகனமாகும். இந்த துன்யாவில் பிரயாணிப்பதற்காக ரூஹுக்கு கொடுக்கப்பட்டது இந்த உடல். ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் வைக்கிறார்கள். அப்துல்லாஹ், அப்துர் ரஹ்மான் என்பதாக பெயர் வைக்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த உடலுக்கு வைக்கக்கூடிய பெயர் அல்ல, அது அந்த ரூஹுக்கு வைக்கப்படக்கூடிய பெயர். ஒருவர் மரணமாகி விட்டார் என்று சொன்னால் அவருடைய பெயரை சொல்லி யாரும் அழைக்க மாட்டார்கள். நமது கூட பழகினவர்கள் கூட, நமது சகோதரர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய பெயரை சொல்லி அழைக்க மாட்டார்கள். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? ஜனாசா எப்பொழுது எடுப்பார்கள், ஜனாசா எங்கே அடக்கம் செய்ய போகிறார்கள் என்றுதான் சொல்லுவார்களே தவிர அவர் நம் பெயரை சொல்ல மாட்டார்கள். ரூஹத்தான் அசலானது. ரூஹ் ஒரு மனிதருக்குள், ஒரு உடலுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் அசலானது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யார் ஒருவர் பரிசுத்தமான உள்ளத்தை கொண்டு வருகிறாரோ அவர் வெற்றியாளர் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரூஹை சரி செய்வதற்காக நாம் இரண்டு விஷயத்தை தெரிய வேண்டும். அதாவது என்னவென்று சொன்னால், இந்த ரூஹ், இந்த கல்புக்கு எதிரி இரண்டு பெயர். ஒன்று ஷைத்தான், இன்னொன்று நஃப்ஸ். ஷைத்தான் என்பவன் வெளிரங்கமாக நம்மிடத்தில் வந்து சூழ்ச்சி செய்து நம்மை அவன் வழிகெடுக்கிறான். அல்லாஹ்விடத்தில் சவாலிட்டு கொண்டு சொன்னான், இந்த மனிதனை நான் எப்படியாவது நரகத்திற்கு இட்டு செல்வேன் என்பதாக. இரண்டாவது நஃப்ஸ். இந்த நஃப்ஸ் இருக்கிறதே, ஷைத்தானை வழிகெடுத்ததே இந்த நஃப்ஸ் தான். ஷைத்தானோ உள்ளத்தில் பெருமை இருந்தது, அதன் காரணமாக அவன் பூமிக்கு வீசி எறியப்பட்டான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி. யா அல்லாஹ், நஃப்ஸுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்பதாக துஆ செய்தார்கள். நாம் வெளிரங்கத்தை அழகாக வைத்திருக்கிறோம், நன்றாக முடிவெட்டுகிறோம், சிறந்த ஆடையை அணிகின்றோம். வெளிரங்கத்தை நாம் எந்த அளவு அழகாக வைத்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, உள்ரங்கத்தை தான் நாம் சீராக வைக்க வேண்டும். அல்லாஹ் உள்ரங்கத்தை தான் பார்க்கிறான். உள்ரங்கத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டவருக்கு அல்லாஹ் வெற்றி என்பதாக சொல்லுகிறான். அவ்வாறு அவர் உள்ரங்கத்தை சுத்தமாக வைக்கவில்லை என்றால்
கபரிலேயும் மிகப்பெரிய நஷ்டம், மஹ்ஷரிலேயும் மிகப்பெரிய நஷ்டம், நாளை ஆகிரத்திலும் நஷ்டவாளிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், இல்லாமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், யார் பரிசுத்தமான உள்ளத்தை என்னிடம் கொண்டு வருகிறாரோ, யார் கொண்டு வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தை கொடுக்கிறான். அதாவது பரிசுத்தமான உள்ளம் என்றால் நோயற்ற உள்ளம். என்ன நோய்? புறம் என்ற நோய், பொறாமை என்ற நோய், பெருமை என்ற நோய், மற்றவரை கெட்டதாக நினைப்பது, அதாவது மற்றவரை புறம் பேசுவது போன்ற இந்த நோயெல்லாம் இல்லாமல் பரிசுத்தமாக தன்னை ஆக்கி கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் அவர் சொர்க்கத்திற்கு தகுதியானவர் என்பதாக. கண்ணியமானவர்களே, பெருமானார் இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹும்ம ஜஅல் ஸரீரத கைர மின் அலானியா, யா அல்லாஹ் என்னுடைய வெளிரங்கத்தை நீ அழகுபடுத்துவதை விட எனது உள்ரங்கத்தை நீ அழகுபடுத்துவாயாக என்பதாக நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சத்தியம் செய்கின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, வத்தீனி வஸ்ஸைத்தூன், வத்தீனி வஸ்ஸைத்தூன், ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, தூர் சினா மலையின் மீது சத்தியமாக, வல்லுஹா முற்பகல் மீது சத்தியமாக. அல்லாஹ் சத்தியம் செய்வதன் நோக்கம் என்ன? அதற்கு பின்னால் வரக்கூடிய விஷயம் மிக முக்கியமானது, கவனிக்கப்பட வேண்டியது என்பதாக அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறான். அல்லாஹ் ஒரு சூறாவில் 7 முறை 7 இடத்தில் சத்தியம் செய்கின்றான். அல்லாஹ் சத்தியமிடுகிறான், வஷ்ஷம்ஸி வல்லுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா, சந்திரன் மீது சத்தியமாக, வன் நஹாரி இதா ஜல்லாஹா, பகலின் மீது சத்தியமாக, வல் லைலி இதா யக்ஷாஹா, இரவின் மீது சத்தியமாக, வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வானத்தின் மீது சத்தியமாக, வல் அர்தி வமா தஹாஹா, பூமியின் மீது சத்தியமாக. மீண்டும் சொல்கிறான், வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, நஃப்ஸின் மீது சத்தியமாக. அல்லாஹ் 7 இடங்களில் சத்தியம் செய்துவிட்டு பிறகு கூறுகிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. நாம் இந்த மனிதனிடத்தில் 2 விஷயத்தை கொடுத்திருக்கின்றோம். ஒன்று தக்வாவுடைய தன்மை, அதாவது அல்லாஹ்விற்கு பயந்து அடிபணிந்து நடக்கக்கூடிய தன்மையும் கொடுத்திருக்கின்றோம். அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய அந்த தன்மையும் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அந்த மனிதன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு முயற்சி செய்து வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் வெற்றி பெற்று விட்டான். அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொல்கிறான். உலகத்தில் வாழும் காலத்தில் இந்த உள்ளத்தை யார் பாலடைய செய்தார்களோ அவர் தோல்வி அடைந்து விட்டார். தோல்வி என்றால் எவ்வாறு? இந்த உலகத்தில் அடைவதை போன்ற தோல்வி கிடையாது. இந்த உலகத்தில் அடைவது எப்படி என்றால், உதாரணமாக ஒரு பரீட்சையில் அவர் செயலாகிறார் என்று சொன்னால் மீண்டும் அவர் எழுதி அதை பாஸ் செய்து கொள்ளலாம். ஆனால் ஆசிரத்திலே அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவரால் ஒரு காலம் அதை திருப்பி செய்யவே முடியாது. அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டான். சகோதரர்களே, நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இப்பவே நாம் சரி செய்து கொண்டாதான் உண்டு. அல்லாஹ் அப்பொழுது 2வது வாய்ப்பு தரமாட்டான். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது, யா உஸ்மான், நீங்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பற்றி சொன்னபோது கூட இவ்வாறு அழுக மாட்டீர்களே, கபரை பற்றி சொன்னால் ஏன் இவ்வாறு அழுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், முதல் கட்ட சோதனை அந்த கபர் தானே என்று, முதல் கட்ட சோதனை இந்த கபர் தானே என்று. அந்த கபரில் கேட்கப்படக்கூடிய 3 கேள்வி, மன் ரப்புக, மன் தீனுக, மன் நபியுக, இந்த 3 கேள்விக்கு எந்த உள்ளம் பதில் சொல்லும்? அல்லாஹ்விடத்தில் நன்மையான அமல்களை செய்து தனது உள்ளத்தை சுத்தப்படுத்தி தனது வஃபாத்துடைய சக்கராத்துடைய நேரத்தில் கலிமா எந்த உள்ளம் சொல்லுதோ, எந்த மனிதர் சொல்லுகிறாரோ அவர்தான் சொல்ல முடியும் இந்த 3 கேள்விக்கும் பதில். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு மனிதர் சொல்லுவார், அந்த மனிதரிடம் திருப்பி கேட்கப்படும், மன் ரப்புக, உன் ரப்பு யார் என்று கேட்கப்படும். அவர் சொல்லுவார், எனக்கு தெரியாது என்பதாக. இவர் யார்? தனது கல்பை, அதாவது உலகத்தில் வாழும் காலத்தில் தீய பாவங்கள் அனைத்தையும் செய்து தனது கல்பை இருளடைய வைத்தவர். அவர் சொல்லுவார், எனக்கு தெரியாது, எனது கை சேருமே என்பதாக. கண்ணியமானவர்களே, இந்த கபரில் ஆரம்பித்து கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, கேள்வி கணக்கு, மீசான் தராசு அனைத்திற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த கல்பை சுத்தமாக வைத்துக் கொண்டு நற்காரியங்கள் செய்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் சொல்கிறானே இந்த ஆயத்தில், யார் அந்த உள்ளத்தை பாலடைய செய்கிறாரோ அவர் மிகப்பெரிய நஷ்டவாள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு உலமாக்கள் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள்.
இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள். 2 நபர்களிடமும் ஒரு நிலம் கொடுக்கப்படுகிறது. முதலாம் நபர் அந்த நிலத்தை நான் ஒரு அழகான தோட்டமாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் என்ன செய்வார்? அதற்கான முயற்சிகள் அனைத்தையும் செய்வார். அதற்கான வேலையாட்களை அமைத்து அதை சீர்படுத்துவார். பிறகு அது பல கஷ்டத்திற்கு பிறகு, பல முயற்சிக்கு பிறகு அது ஒரு தோட்டமாக உருவாகும். 2ஆம் நபர் இருக்கிறார், எனது நிலம் நாசமடைய வேண்டும் அப்படின்னு என்று நினைக்கிறார் என்று சொன்னால் அவர் அதை கண்டு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதை அவர் அப்படியே விட்டுவிட்டாலே போதும். இதை எதற்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் தனது கல்பில் அல்லாஹ்வுடைய சிந்தனை வர வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், பெருமையை விட்டு நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்று சொன்னால் சாதாரணமாக முடியாது. அவர் மிகப்பெரிய முயற்சிக்கு பிறகு மட்டும்தான் அவரால் இவ்வாறு ஆக முடியும். இன்னொரு மனிதர் நினைக்கிறார், எனது உள்ளம் நாசமாக வேண்டும், எனது உள்ளம் நல்ல அமல்கள் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறார் என்று சொன்னால் அவர் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாலே போதும், அதுவே நாசமடையும். அந்த 2ஆம் நபரை போன்றது. உதாரணமாக சொல்லுவார்கள், ஒரு பிள்ளை கெட்டு போக வேண்டும் என்று அந்த தந்தை நினைத்தால் அதை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தானாக விட்டுவிட்டாலே போதும். அது பல கெட்ட நண்பர்களிடம் சேர்ந்து அந்த தீய பழக்கமும் இவனுக்குள் வரும். இதுவே அந்த பிள்ளை ஒரு தக்வாவுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். அவன் 2 ரக்காயை தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ்வுடைய உதவி உடனே வர வேண்டும் என்று ஒரு தந்தை ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் அந்த பிள்ளையை ஒரு பெரும் முயற்சிக்கு பிறகுதான் அவ்வாறு ஆக்க முடியும். அல்லாஹ் கூறுகிறான், இந்த நஃப்ஸுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பாக இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். மேலும் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, எந்த மனிதர் நஃப்ஸ் சொல்வதை கேட்காமல் மனோ இச்சையின் பால் செல்லாமல் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று, அல்லாஹ் எனக்கு நிறைய நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்விற்கு நான் எவ்வாறு மாற்றம் செய்வேன் என்பதாக ஒரு மனிதர் இருந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருடைய தங்குமிடம் சுவனமாகும். அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு அல்லாஹ் உணவு வைத்திருக்கின்றான். மண்ணால் படைக்கப்பட்ட நமக்கு அல்லாஹ் உணவு வைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் இந்த ரூஹுக்கும் அல்லாஹ் உணவை வைத்திருக்கின்றான். எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, வமின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى, இந்த மனிதனை நாம் மண்ணில் படைத்து மீண்டும் அவனை மண்ணுக்கே அனுப்புவோம், மீண்டும் கியாமத்துடைய நாளில் அவனை மண்ணிலிருந்து எழுப்புவோம். அந்த மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான், அவனுடைய உணவும் மண்ணிலிருந்து தான் வருகிறது. காய்கறி வகைகள், பல வகைகள், பழங்கள் என அந்த மனிதருக்கான உணவு அந்த மண்ணில் இருந்து வருகிறது. ஆனால் இந்த ரூஹ் என்பது அதில் மண்ணால் படைக்கப்பட்டது அல்ல. யூதர்கள் கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம், யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். நபி அவர்கள், அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான், நபியை சொல்வீராக, குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, இந்த ரூஹ் என்பது அல்லாஹ்வின் கட்டளையாகும். இந்த ரூஹ் என்பது வானத்திலிருந்து வந்தது, ஆலமே அர்வாஹிலிருந்து பின்னர் தாயுடைய கற்பப்பைக்கு அனுப்பப்பட்டது. இந்த ரூஹுடைய உணவு என்பது அது வானிலிருந்து தான் இறக்கப்பட்டது. எவ்வாறென்று சொன்னால் குர்ஆன் ஆகிறது வானிலிருந்து இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ், நபியுடைய ஹதீஸ், இது அனைத்தும் வானிலிருந்து இறக்கப்பட்டது. அதாவது குர்ஆனும் ஒரு வஹி, குர்ஆன் என்பது ஓதப்படக்கூடிய வஹி, ஹதீஸ் என்பது மறைமுகமான வஹி. அதாவது அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, வமா யன்திகு அனில் ஹவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனோ இச்சையை கொண்டு எதுவும் சொல்லவில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, நபி அவர்கள் தனது நாவால் சொல்லும் வார்த்தை அனைத்தும் அல்லாஹ்வின் பால் வருகிறது என்பதாக. ஆக இந்த ரூஹுடைய உணவு என்பது அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சுன்னாவிலும் திக்ரிலும் தான் வைத்திருக்கின்றான். நான் நல்ல அமல்கள் புரிந்தோம் என்று சொன்னால் இது அந்த ரூஹுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவாகும். எப்படி ஒரு மனிதர் 4-5 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பலவீனம் அடைவார். 1 வாரம் 2 வாரம் என்று தள்ளி போனால் அவர் மரணமாகி விடுவார். அதே போன்றுதான் இந்த ரூஹும்.
இந்த மனிதர் தொழுகை இல்லாமல் இருக்கிறார், குர்ஆன் ஓதாமல் இருக்கிறார், திக்ரு செய்யாமல் இருக்கிறார், அல்லாஹ்வின் பால் திரும்பாமல், அல்லாஹ்வின் பக்கம் இல்லாமல் அவள் பாவத்தின் பால் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ரூஹு பலவீனமடையும். இந்த ரூஹு பலவீனமடையும். பின்னர் அது என்ன ஆகும்? கடைசியில் மரணித்து விடும். நாம் துவா கேட்கின்றோம் அல்லவா? நாம் துவா கேட்கும் பொழுது நமக்கு கண்ணீர் வரவில்லை. ஏன்? உள்ளம் மரணித்து விட்டது. நாம் தொழுகையில் நீண்ட நேரம் நம்மால் நிற்க முடியவில்லை. ஏன்? உள்ளம் மரணித்து விட்டது. தொழுகையுடைய சுவை தெரியவில்லை. தீனுடைய பேச்சுக்கள் கேட்டால் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடியுங்கள் என்று நாம் நினைக்கின்றோம். ஏன்? நமது ரூஹ் சுத்தமாக இல்லை. அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்க முடியவில்லை. தொழுகையில் நீண்ட நேரம் நிற்க முடியவில்லை. எதனால்? நம்முடைய ரூஹ் மரணித்து விட்டதன் காரணமாக. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹ் வல்லதி லா யذ்குர். எந்த மனிதர் அல்லாஹ்வை திக்ர் செய்வாரோ, அதாவது திக்ர் என்றால் வெறுமனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மற்றும் திக்ர் கிடையாது. அது மற்றும் திக்ர் கிடையாது. ஒரு மனிதர் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதன்படி வாழ்ந்தார் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு வியாபாரி அல்லாஹ் சொன்னதை போன்று வியாபாரம் செய்கிறார், யாரையும் மோசடி செய்யவில்லை, அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்கிறார் என்று சொன்னால் அவரும் திக்ர் செய்வதை போன்றாவார். ஒருவர் குர்ஆன் ஓதுகிறார் என்று சொன்னால் அதுவும் திக்ர். ஒருவர் ஷரியத்தை பின்பற்றி வாழ்கிறார் என்று சொன்னால் அவரும் திக்ரிலே தான் இருக்கிறார். அதாவது திக்ர் என்பது வெறுமனையே அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு இடத்தில் சொல்வது மட்டும் திக்ர் அல்ல. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும் அனைத்து செயலும் திக்ராகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திக்ர் செய்யக்கூடிய ஒரு மனிதன், திக்ர் செய்யாத ஒரு மனிதனுடைய வேறுபாடு என்ன தெரியுமா? திக்ர் செய்யக்கூடிய மனிதன் உயிருள்ள மனிதனை போன்று ஆகிறான். திக்ர் செய்யாத ஒரு மனிதன் மையத்தை போன்று ஆகிறான். இதற்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் அளிக்கையில் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி பெருமானார் ஏன் இவ்வாறு சொன்னார் என்றால், ஏனென்றால் அவன் பாவம் செய்து செய்து தனது உள்ளத்தை மரணமடைய வைக்கிறான். இவன் வெளிரங்கத்தில் சுற்றி கொண்டிருக்கிறான், ஆனால் உள்ளம் என்றது மரணித்து விடுகிறது. அதனால் சொன்னார்கள், இவன் மையத்தை போன்றவன். நாம் அறிந்திருப்போம், நமக்கே சில நேரம் நாம் அறியாமலேயே ஒரு நல்ல விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது, ஒரு குர்ஆன் ஓதும் பொழுது, ஒரு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும் பொழுது, அதாவது தீனுடைய பேச்சில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்மால் அறியாமலேயே நமக்கு தூக்கம் வருகிறது. ஏன் தெரியுமா? உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் தூங்குகிறார், அதாவது நன்மையான விஷயங்கள் செய்யும் பொழுது தூங்குகிறார் என்று சொன்னால் அவர் அந்த ரூஹுக்கு உணவளிக்கிறார், அதாவது அந்த ரூஹை சுத்தப்படுத்துகிறார். அப்பொழுது அந்த ரூஹ் சுத்தமாகிறது. அதற்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவருக்கு தூக்கம் வருகிறது. இதற்கு அப்படியே மாற்றமாக ஒரு மனிதர் பாவம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் இரவு முழுவதும் விழித்திருப்பார். இரவு முழுவதும் ஹராமை பார்க்கிறார் என்று சொன்னால் அந்த ரூஹ் என்பது மன அமைதி அடையாது. அவர் எவ்வளவு நேரம் வேணாலும் விழித்திருக்கலாம். ஏனென்றால் இந்த ரூஹ் அமைதி பெறவில்லை. ஒரு மனிதருக்கு விஷம் கொடுக்கப்பட்டால் அவன் எவ்வாறு துடித்துக் கொண்டிருக்கிறானோ அவ்வாறு இந்த பாவம் என்ற விஷத்தை இந்த ரூஹுக்கு கொடுப்பதினால் அதுவும் துடித்துக் கொண்டிருக்கிறது. அது மன அமைதி பெறவில்லை. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனின் மூலம், திக்ரின் மூலம் தகுந்த உணவை அளித்து பரிசுத்தப்படுத்துவதினால் அல்லாஹ் சொல்கிறான், நோயற்ற உள்ளமாக உங்கள் உள்ளங்களை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் என்னிடம் கொண்டு வாருங்கள், பயபக்தி உடைய உள்ளமாக கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட உள்ளமாக நாம் கொண்டு வர வேண்டும். மேலும் ஒரு சில நபர்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம், குர்ஆன் சரியாக மரணமாக மாட்டுகிறது, குர்ஆன் சரியாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்கின்றோம். எதனால் தெரியுமா? எதனால்? நம்முடைய உள்ளம் பாவத்தின் கரைகள் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, எம்பி என்றதாக ஒரு பெரிய அரசியலில் உள்ளவராக இருக்கலாம். அவரை நாம் அறையிலோ இல்ல நமது கல்லூரியிலோ அவரை ஒரு விருந்தினராக அழைக்கிறோம் என்று சொன்னால் நாம் இந்த இடத்தை எவ்வாறு வைத்திருப்போம்? சுத்தமாக வைத்ததின் காரணமாக அவர் உள்ளே நுழைவார். இதுவே இந்த இடத்தை ஒரு அசிங்கமான முறையில் வைத்திருந்தால் நுழைவாரா அவர்? அதே போன்றுதான் இந்த குர்ஆனும். ஒரு சாதாரண ஒரு மனிதன் நஜீசுள்ள ஒரு இடத்திற்கு, அழுக்கான ஒரு இடத்திற்கு உள்ள வர யோசிக்கிறான் என்று சொன்னால் கலாமுல்லா, அல்லாவின் பேச்சான இந்த குர்ஆன்
பாவங்கள் நிறைந்த இந்த உள்ளத்திற்கு எவ்வாறு ஏறும்? சற்று சிந்தித்து பார்த்தீர்களா? நாம் பாவத்தின் கரைகள் நிறைய இருக்கிறதின் காரணமாகத்தான் குர்ஆன் நம்முடைய உள்ளத்தில் சீக்கிரம் மரணமாக மாட்டேங்குது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்வதை போன்று நாம் நமது ரூஹை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வின் பால் நாம் அந்த சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக.